ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள், ரோஸ் கல் இப்போ தான் எனக்கு குச்சாக இருந்துச்சு. அவ்வளோ என்ன செஞ்சுருக்கு, மழை தழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் டீ தூள் அப்படியே ராவா, நம்ம வந்து இதில் போடாது, காப்பியில் போடாத டீ தூளை ராவா எடுத்து என்ன செஞ்சணும், அப்படி கொஞ்சம் போட்டு விட்டுறணும். டீ தூளும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட முட்டை கூட நான் நுணுக்கி வச்சுருக்கேன்ல, மழை காலத்தில் முன்னக்கூடியே ரெடி பண்ணிக்கோங்க சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த முட்டை ஓட தோலையும் என்ன செய்யுங்க, இதையும் இப்படியே கொஞ்சம் போட்டு விட்ருங்க. இதையும் போட்டுட்டுனா சரி, ரோஸ் கல் நல்லா சிறப்பாக வரும். அது கூட நம்ம செம்பருத்தி செடிக்கும் என்ன செய்யணும், இதே தான் ஃபாலோ பண்ணணும். இங்கே வாங்க, செம்பருத்தி செடியும் பாருங்கள் எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள். பூவெல்லாம் எப்படிங்க, இதையும் என்ன செய்யுங்க, அடியில் அப்படி நல்லா தூவி விட்டுருங்க. டீத்தூளை தூவி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் நம்ம அந்த முட்டை உடையை என்ன செஞ்சிடணும், கொஞ்சம் அப்படி தூவி விட்டுட்டு என்ன செஞ்சால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டால் சரி, செடி என்ன செய்யும், அவ்வளோ சிறப்பாக வரும். இப்படி எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள் பூவெல்லாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ. அடுத்து இங்கே ஒரு ரெட் கலர் ஊட்டி ரோஸ் இருக்குது. அதுபோல் 2 தக்காளி இருக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மல்லி